உங்கள் அனைவரின் செவிகளையும் இனிமையாக தீண்ட வரும் கதை. எழுத்தாளர் ஹேமா ஜெய் அவர்களின் ஞங்கன நமன மெல்லினமாம். நான் உங்கள் ஜே பிரீத்தி. அத்தியாயம் 13. வெள்ளி மதியம் பெங்களூரிலிருந்து கிளம்பிய மித்ரன் இரவு 10 மணிக்கு வீடு வந்து சேர்ந்தபொழுது வெளி கதவு பூட்டி கிரில் கதவிலும் கனத்த பூட்டு தொங்கியது. எல்லாரும் எங்க போயிட்டாங்க? அவன் அலைபேசியை அழுத்தியபடி பால்கனி வழியே எட்டி பார்த்தான். விரல்கள் பொறுமை இழந்து சரையுவின் எண்ணை மீண்டும் மீண்டும் டயல் செய்து கொண்டிருந்தன. கீழ் வீட்டிற்கு சென்று கேட்கலாமா என்று நினைத்து அவன் வெளியே வருவதற்குள் டாடா இண்டிகா கார் ஒன்று இவர்களுடைய காம்பவுண்டுக்குள் நுழைந்து வாசலில் வந்து நின்றது. யாரென்று இவன் குனிந்து பார்க்கும்பொழுதே நானா முன் இருக்கையில் இருந்து இறங்க அம்மாவும் சரையுவும் பின்கதவை திறந்து இறங்கினார்கள். என்னம்மா ஆச்சு? சுகுமாரியின் கையில் பேண்டேஜ் சுற்றி இருந்ததில் பதறி போனவனாக மித்ரன் வேகமாக படிகளில் இறங்கினான். எங்கே போயிட்டு வரீங்க? என்ன ஆச்சு? அவன் அம்மாவின் கையை பிடித்து தாங்களாக மேலே அழைத்துச் செல்ல சரையு பணம் கொடுத்துவிட்டு பின்னால் வந்தாள். அதை ஏன் கேட்குறப்போ, பெரிய கூத்தாகி போச்சு இன்னைக்கு. சுகுமாரி சலித்து கொள்ள, ஒழுங்காக சாப்பிட்டு உடம்ப கவனமாக பார்த்துக்கோன்னு சொன்னா கேட்டாதானே? நாராயணன் புலம்பிக் கொண்டே கதவை திறந்தார். களைத்து சிவந்த முகத்துடன் சரையு உள்ளே நுழைந்தாள். திடீர்னு என்ன ஆச்சு? அவன் அம்மாவை இருக்கையில் உட்கார்த்திவிட்டு இவளிடம் கேட்டான். 3 மணிக்கா ஃபோன் பண்ணாங்க, டிஸியாக இருக்குன்னு. சுகர் லெவல் இறங்கிடுச்சு போலன்னு நான் வந்து வாயில் கொஞ்சம் சர்க்கரையை போட்டுட்டு குடிக்க கஞ்சி வச்சு கொடுத்தேன். தெளிவாயிட்டாங்க. எதுக்கும் பார்த்துடலான்னு தான் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தோம். நம்ம ஆர்த்தி சஜஸ்ட் பண்ண டாக்டர் தான். பிளட் சுகர் நல்லா ஏறி இருக்கு. அவள் மருத்துவ அறிக்கைகளை டீ டேபிள் மேல் வைத்துவிட்டு வெளிக்கதவை பூட்ட மித்ரன் ஃபைலை எடுத்து புரட்டினான். திடீர்னு எப்படி மயக்கம் வரும்? மாத்திரை போட்டுட்டு சாப்பிடலையா? என்னமோ இன்னைக்கு சாப்பிட பிடிக்கல, அதான் தள்ளிடுச்சு. குழந்தையா நீங்கள்? அது சரி, இதென்ன சுகர் இவ்வளோ ஏறி இருக்கு? இத்தனை நாள் இந்த அளவு போனதில்லையே. ஸ்வீட் எதுவும் சாப்பிட்டீங்களா? நான் எந்த ஸ்வீட்டடா சாப்பிட்றேன்? எப்போவாவது இத்துணூண்டு கொறிக்கிறேன். அப்படி இருந்தும் இவ்வளோ எப்படி ஏறிச்சுன்னு தெரியல. சரையு நிறைய தேங்காய் சேர்த்து சமைக்குதில்ல, அதான் ஏறிடுச்சோ என்னவோ. உள்ளே வேலையாக இருந்த சரையு புருவ முடிச்சுடன் அங்கிருந்தே எட்டி பார்த்தாள். நான் இப்பெல்லாம் தேங்காயே சேர்க்கறது இல்லைம்மா. தேங்காய் ஒத்துக்காது, நல்லதில்லைன்னு சொன்னது அந்த காலம். அதில் உடம்புக்கு நல்லது செய்கிற நல்ல கொலஸ்ட்ரால் இருக்குது. டயபெட்டிக் பேஷண்ட்ஸும் சேர்த்துக்கலாம். பிளட் குளுக்கோஸ் லெவலுக்கு நல்லதுன்னு இன்றைக்கி டாக்டர் கூட சொல்லலை. அப்படியே உங்களுக்கு ஏதாவது வேணும்னு தோணுச்சுனாலும் என்கிட்டயே சொல்லுங்கம்மா. சொன்னாதானே எனக்கும் தெரியும். முடிக்கும் பொழுது கொஞ்சம் வேகமாகவே சொன்னாள். அப்போ எப்படி இந்த அளவுக்கு ஏறிச்சு? நீயே தான் சொல்ல. ஏதோ அடிதடி நடக்கிற மாதிரி உள் அறையிலிருந்து நாராயணன் பாய்ந்து கொண்டு வந்தார். எனக்கு எப்படி தெரியும்பா? உங்கள் 2 பேருக்கும் ஒத்துக்கணும்னு கவனமாக தான் சமைக்கிறேன். ஒருவேளை சாயங்காலம் வாக்கிங் போகும்போது அப்பப்போ ஏஏபியில் ஜிலேபியும் ரவா தோசையும் சாப்பிட்டு வரீங்களே, அதில் கூட ஏறி இருக்கலாம். வெளியில் மட்டுமா? வீட்டுக்கும் வாங்கிட்டு வந்து 2 பேருமா ஒளிச்சு வச்சு சாப்பிட்றீங்களே, அதனாலையும் கூட ஏறி இருக்கலாம். கூடவே இதையும் சேர்த்து சொல்லத்தான் தோன்றியது. அடக்கி கொண்டாள். ஆரு, வாட் இஸ் திஸ்? கண்களாலேயே முறைக்கும் மித்ரனை ஒரு பார்வை பார்த்தாள். அதற்கு மேல் ஒன்றும் பேசாமல் உள்ளே சென்றாள். நல்ல நாளிலேயே நாராயணி, இப்பொழுது சர்க்கரை அளவு உயரத்தில் என்னென்ன ஆர்ப்பாட்டங்கள் நடக்க காத்திருக்கிறதோ இந்த வீட்டில். இது என்ன இப்படி சொல்லுது இந்த பொண்ணு? நானா வெளியில் போய் சாப்பிட்றேன்? விடு குமாரி, நாம் பார்த்து பண்ணியிருந்தா நம்ம மதிப்பு தெரியும். இவனா பார்த்து கட்டிக்கிட்டது தானே. இப்படி தான் மட்டு மரியாதை இல்லாமல் பேச்சு வரும். நாராயணன் உசுப்பி விட, அதை சொல்லுங்க. பெத்து வளர்த்த நமக்குன்னு என்ன மரியாதையை இவன் மிச்சம் வச்சான்? உலகத்திலேயே இல்லாத மாதிரி இதான் வேணும்னு அடம் பிடிச்சி நின்னான். அந்த மிதப்பில் தான் அங்கேருந்து இப்படி ஒரு பேச்சு வருது. டிஎம்டி முறுக்கு கம்பி மாதிரி எப்பொழுதும் விரைத்து கொண்டு திரிந்தாலும் புள்ளி வைக்க வேண்டிய இடத்தில் பொட்டு வைப்பதில் நாராயணன் கில்லாடிதான். சுகுமாரியின் காலில் சலங்கையை கட்டிவிட்டாகிவிட்டது. இனி தில்லானா ஆடி முடிக்கும் வரை இந்த பரதம் அடங்கப் போவதில்லை. இங்க பாரு நானா, இந்த மாதிரி யாருக்கும் தொந்தரவு கொடுத்துக்கிட்டு நாங்கள் இங்கே இருக்க வேண்டாம்பா. ஏதாவது ஹோமா பார்த்து எங்களை சேர்த்து விட்டுடு. 3 பசங்களை பெற்று வளர்த்து ஆளாக்குனதுக்கு அதுதான் எங்களுக்கு விதிச்சு வச்சிருக்குன்னா
எங்க விதிக்கு யார் என்ன செய்ய முடியும்? சுகுமாரி கண்களை துடைத்து கொள்ள, அம்மா, என்னம்மா நீங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க? மித்ரன் வந்ததும் வராததுமாக நிகழும் இந்த கலேபரத்தில் ஒன்றும் புரியாமல் விழித்தான். டிஃபன் ரெடியா இருக்கு, சூடா இருக்கும்போதே எல்லாரும் சாப்பிடுங்க. அவசரத்திற்கு கோதுமை குருணையை வேக வைத்து காய்கறி கிச்சடி தாளித்த சரையு ஆவி பறக்கும் பாத்திரத்தையும் தட்டுகளையும் மேஜை மேல் வைத்துவிட்டு அறைக்குள் சென்று கதவை உருக்களித்து சாத்தி படுக்கையில் அமர்ந்தாள். உப்பு குறைச்சல், எண்ணெய் பத்தலைன்னு தினம் 1000 குறை. இதில் இது ஒன்று புதுசா. ஏன் சமையலால் தான் சர்க்கரை ஏறின மாதிரி. இந்த ட்ராமாவை பார்க்கறதுக்கெல்லாம் சுத்தமாக எனக்கு தெம்பில்லை. ஓடுவது தெலுங்கு அலைவரிசைதான் என்றாலும் வார்த்தை மாறாமல் எல்லாமும் புரிந்து தொலைகிறதே. என்ன செஞ்சு என்ன? கட்டிலில் தொப்பென்று சரிந்து படுத்தவளுக்கு பொங்கிக் கொண்டு வந்தது கண்ணீர். இவர்கள் உயிரும் உடல் நலமும் மட்டும் எத்தனை பவித்திரம்! அடுத்த வீட்டு பெண் எக்கேடு கெட்டால்தான் என்ன? மதியம் திடுதிப்பென்று வந்த ஃபோன் காலில் முக்கியமான மீட்டிங்கில் இருந்தவள் பர்மிஷன் கேட்டு அலறி அடித்து கொண்டு ஓடி வந்து கால் டாக்ஸி பிடித்து டாக்டரிடம் அழைத்து சென்று 4 மணி நேரமாக லேபில் உட்கார்ந்து விதவிதமான இரத்த பரிசோதனைகளுக்கு கூடவே கையை பிடித்து கொண்டு அமர்ந்து அங்கும் கூட குளுக்கோஸ் தண்ணீர், ஜூஸ் முதற்கொண்டு சாப்பாட்டிற்கு முன் பின் சோதனைக்காக கேன்டீனை தேடி உணவு வாங்கி வந்தது வரை அனைத்துக்கும் இவள்தான் ஓட வேண்டியிருந்தது. மருமகள் எல்லாவற்றையும் பொறுப்புடன் செய்கிறாளா என்று மேற்பார்வை பார்த்ததிலேயே களைத்து போய் அமர்ந்திருந்த அன்பு நானாவுக்கு மகனை கண்டதும் தான் எத்தனை சுறுசுறுப்பு வந்திருக்கிறது. நன்றி உணர்வு என்கின்ற பெரிய வார்த்தையை எல்லாம் அவள் மனது நினைத்து கூட பார்க்கவில்லை. அடிப்படை மனிதமும் நாகரிகமும் கூடவா மறந்து போகும் இவர்களுக்கு? சுயநல நிறமிகள். மனசெங்கும் கசந்து வழிந்தது. வெளியே ஏதேதோ சொல்லி அம்மா நானாவை சமாதானம் செய்த கலைப்புடன் உள்ளே வந்த மித்ரன், என்ன ஆறு இது என்றான். இவள் பதில் சொல்லாமல் இருக்க ஆசையாக ஓடி வந்தேன். வந்த வேகத்தில் சப்புன்னு போயிடுச்சு. ஒன்றும் சொல்லாமல் துண்டால் முகத்தை துடைத்தபடி ஜன்னல் வழியே வெளியே பார்த்து நின்றவளின் தோளை தொட்டு திருப்பினான். என்ன செய்ய சொல்றீங்க? நானும் ஆசையாக தான் இருக்கேன். சமீப மாதங்களாக அவளுடைய சூரியன்கள் வெள்ளி இரவில் ஜனித்து ஞாயிறு மாலை அஸ்தமித்து விடுவதை இவன் அறிவானா? ஞாயிறு நள்ளிரவில் வந்து சேர்ந்துட்டேன், நீ தூங்கு என்று பெங்களூரிலிருந்து அவன் குரல் ஒலிக்கும் பொழுது தொடங்கும் அவளது காலக்கெடுவின் கணக்கெடுப்பு. தினமும் இரவு அவன் தலையணையை அணைத்தபடி குறுக்கி படுத்திருப்பவளின் மனதில் அடுத்த வெள்ளி இரவு வரைக்குமான வினாடி கணக்கு கூட துல்லியம் என்பது இவன் என்றுதான் புரிந்து கொள்ளப் போகிறானோ? மித்ரனை நிமிர்ந்து பார்க்காமல் தோளில் பதிந்திருந்த அவன் கையை எடுத்துவிட்டு குளியலறைக்குள் சென்றவள் முகத்தை அடித்து கழுவினாள். உன்னை யார் என்ன சொன்னாங்கன்னு இப்படி கண்ணை கசக்கிற? இதுக்கு மேலே வேற என்ன சொல்லணுமா? கத்தாத, மெதுவா பேசு. பார்த்து பார்த்து செய்கிறேன், இருந்தும் தொட்டதுக்கு எல்லாம் குறை. உன்னை கத்தாதன்னு சொன்னேன். அப்படிதான் கத்துவேன். வெளியில் காட்ட முடியாததெல்லாம் இந்த 4 சுவத்துக்குள்ளே மட்டும்தான் என்னால் கொட்ட முடியும். பேசும்பொழுதே குரல் உடைந்து முசு முசுவென்று அழுகை வந்துவிட, சரையு, ஸ்டாப் இட். இது என்ன பைத்திய மாதிரி? ச்சே, இந்த அழுகாட்சி ட்ராமாவை பார்க்கறதுக்கு தான் 5.5 மணி நேரம் லுங்குன்னு காரை ஓட்டிக்கிட்டு வந்தேன் பாரு. ஆளுக்கு நச நசன்னு. அவன் குளியல் அறை கதவை அடித்து சாத்தி விட்டு உள்ளே செல்ல வெடித்து கொண்டு வந்த விம்மலை என்ன முயன்றும் அவளால் அடக்க முடியவில்லை. சாரதா 7:30க்கு வந்து அழைப்பு மணியை அழுத்திய பொழுது சரையு எங்கோ மிதந்து கொண்டிருப்பதை போல உணர்ந்தாள். இரவு முழுவதும் உறங்காததில் விடியலில்தான் அசந்தது. எழுந்திருக்க முடியாமல் கண்கள் இழுத்து கொண்டு செல்ல 2 தடவை அடித்து 3ஆம் முறை சற்று தயக்கமாக ஒலித்த மணியின் விழிப்பிற்கு வாரி சுருட்டி கொண்டு எழுந்தாள். வருமாலை விட்டுவிட்டால் எல்லா வேலைகளும் தன் தலையில்தான் என்ற அச்சமே மேலும் தாமதிக்காமல் ஓடி சென்று கதவை திறக்க வைத்தது. கம்பி கதவில் தொங்கிய பால் பையிலிருந்து பால் கவர்களை எடுத்துக்கொண்டு சாரதா உள்ளே வந்தாள். மஞ்சுமா, நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன். வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்னை கூப்பிடுங்க. பால் 1 மட்டும் சில்லரில் வச்சுட்டு மீதியை ஃப்ரிட்ஜில் போட்டுடுங்க. சரிம்மா, நீ படு. நான் போகிறப்போ வெளியில் பூட்டிட்டு போகிறேன். இன்னொரு சாவி தான் இருக்கே. அன்று வேலையிலிருந்து நின்று விடுகிறேன் என்று பிடிவாதம் செய்த சாரதாவை
கெஞ்சி கொஞ்சி தாஜா செய்து மீண்டும் வர வைப்பதற்குள் சரையு விழி பிதுங்கி போனதை என்னவென்று சொல்ல. என் பின்னாடியே வந்து அதை செய் இதை செய்யின்னு சொன்னாலாம் எனக்கு பிடிக்காதுமா. உங்கள் மாமியார் இங்கே கூட்டு அங்கே தொடன்னு வம்பு பண்ணுறாங்க. அந்த பெரியவர் என்னன்னா வா போன்னு ஏகவசனத்தில் பேசுகிறாரு. அன்று வாசலிலேயே நின்று சாரதா புரியவும் சரையு மலைத்து நின்று விட்டாள். இருக்கும் பிரச்சனையில் இது வேற என்று இருந்தது. வீட்டு வேலைக்கு வந்தாலும் மரியாதைப்பட்டவங்க நாங்கள். பாஷை தெரியலனாலும் திட்டுறதும் முன்ன விட்டு பின்ன பேசுகிறதும் எனக்கு புரியாமல் போயிடுமா? எனக்கும் கூட இதே நிலைமைதான் என்று இவளிடம் எப்படி சொல்வது? திடீர்னு சொன்னால் நான் மட்டும் என்ன பண்ணுவேன், நீங்களே சொல்லுங்க என்றாள் கவலையாக. என்ன பண்ண சொல்கிற? உன் மூஞ்சிக்கு பார்த்து தான் நேரில் வந்து சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். இல்லைனா இந்த மாதம் செஞ்ச காசு கூட வேணான்னு சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டுருப்பேன். என்ன சாரதா இப்படி பேசுகிற? கொஞ்சம் பார்த்து செஞ்சு கொடு. ஆண்டி சிபாரிசுக்கு வந்தார். ஐயோம்மா, நீங்கள் வேற. அவங்க 2 பேரும் மட்டும் இருக்கிற நேரத்தில் நான் வேலை செய்ய மாட்டவே மாட்டேன். என்னமோ அவங்க வீட்டு அடிமையை கூப்பிடுற மாதிரி ரான்றதும் போன்றதும். சர்க்கரை ஆலை பணியாளர்களிடம் அதிகாரம் செய்வது போல இங்கும் செய்தால் எடுபடுமா? கிராமத்து ஜனங்கள் முன்ன பின்ன இருந்தாலும் அனுசரித்து செய்வார்கள். நகரங்களில் வேலைக்கு ஆள் கிடைப்பதே குதிரை கொம்பாக இருக்கிறதே. உதவிக்கே என்று இருக்கும் ஒரே ஆளும் திடீரென்று நின்றுவிட்டால் எங்கு சென்று யாரை தேடுவது என்று மிரண்டு போய் பார்த்த சரையு சாரதாவிடம் தனிவாக கேட்டாள். இதுக்கு எதுக்கு வேலையை விட்டுட்டு நிற்கணும்? நான் இருக்கிற நேரம் சீக்கிரம் வந்து செஞ்சுட்டு போயிடுங்களேன். நான் பேங்க்குக்கு 8:45 தான் கிளம்புவேன். நானும் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வரணுமே. ஆரம்பத்தில் முரண்டிய சாரதா, சரி ஒன்று பண்ணுறேன், அதுங்களை கிளப்பி விட்டுட்டு வரேன். எங்கள் வீட்டுக்காரர் ஆட்டோவில் ஏற்றி விட்டுப்பாரு. 7:30 வந்துட்டு உன் கூடவே கிளம்பிடுவேன். அதுக்கு மேலே இருக்க மாட்டேன், பார்த்துக்கோ. சாரதாவின் நிபந்தனைக்கு ஒத்துக்கொண்டதில் காலை அவசரத்தில் பாதி வேலைகளை சரையுவே செய்ய வேண்டி வந்தது வேறு கதை. தொலையட்டும், அம்போ என்று விட்டுவிட்டு ஓடாமல் கை கொடுக்க ஒரு ஆள் இருக்கிறதே, அதுவரைக்கும் போதும் என்ற திருப்தியில் சமாளித்து கொண்டிருந்தாள். சாரதாவிடம் செய்ய வேண்டிய வேலைகளை சொல்லிவிட்டு, ஃப்ரிட்ஜில் நேற்று பால் இருக்கு மஞ்சுமா, எடுத்து காஃபி போட்டுக்கோங்க என்று அவள் மீண்டும் படுக்கையை சரணடைந்த பொழுது மித்ரனின் கரங்கள் அவளை தன்வசம் எடுத்து கொண்டன. மார்னிங் டி பட்டு, மார்னிங். உணர்ச்சியற்ற குரலில் பதில் சொன்னவள் ஒரு கழித்து படித்தாள். சரி சாரி, காலாங்காத்தால மூஞ்ச தூக்காதே ப்ளீஸ். இதுக்கா இத்தனை தூரம் ஓடி வந்தேன்? காதோறும் கூச வைத்த அவன் தொடர் கெஞ்சலில் ஒரு கட்டத்திற்கு மேல் அவளுக்கு சிரிப்புதான் வந்தது. ஆமாம், நீங்கள் வந்த கதையே உங்களுக்கு பெருசு. ஒரே இடத்துல கீ கொடுத்த பொம்மை மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கேனே, என்னை என்னன்னு சொல்கிறீங்க? அதற்கு மேல் அடம் பிடிக்காமல் அவனது அணைப்புக்குள் அவள் அடங்கி போனாள். இன்னைக்கு என்ன பிளானு? பிளான் என்ன பிளானு? வழக்கம் போல் சமையல், சாப்பாடு, மத்தியானம் தூக்கம், வேற என்ன? சும்மா சலிச்சிக்காதடி. உனக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும். வெளியில் போகலாமா? 11 மணிக்கா கிளம்புனா கூட போதும். ஏதாவது சினிமாவுக்கு போயிட்டு லஞ்சு வழியில் பார்த்துக்கலாம். என்ன சொல்கிற? இரு, எதுக்கு இழுக்கிறேன்னு தெரியும். அம்மாவுக்கும் நானாவுக்கும் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிக்கலாம். நீ ஒன்றும் சமைக்க வேண்டாம். அவங்க கூட வரலையா? ஏன், வெளியில் பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்களே, அந்த அம்மாவும் கூட கூப்பிடுறது தானே. அவனை பார்த்து சிரித்தவள், ஆர்டர்லாம் ஒன்றும் பண்ண வேணாம். நாமளும் வெளியில் போயிட்டு சாப்பாடும் வெளியில் சொன்னால் நல்லா இருக்காது. டைம் தான் இருக்கே, நானே ஏதாவது சமைச்சிடுறேன். எழுந்து அமர்ந்து முதுகில் விரிந்து கிடந்த கூந்தலை சுருட்டி கொண்டையாக்கி கொண்டாள். மனதில் சில நிமிடங்களுக்கு முன்னால் இருந்த வாட்டம் மறைந்து குப்பென்று சந்தோஷம் மலர்ந்தது. மித்து, தடம் நல்லா இருக்குன்னு சந்துரு சொன்னான். அதுக்கு போகலாமா? ஓ போகலாமே. எனக்கு யாராவது பரிமாறி சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது. மத்தியானம் நல்ல இலை போட்டு ஃபுல் மீல்ஸ். ஓகேவா? டபுள் ஓகே. அவள் கேட்கும் அனைத்திற்கும் கொட்டுகிற மயக்கம் மட்டுமே அவனிடத்தில். நகருங்கம்மா, டிஃபன் பண்ணிவிட்டு சாப்பாடும் செய்யணும். நான் வேற எண்ணெயை வச்சு தலைக்கு குளிக்கணும். சரியாக இருக்கும். சரையுடைய நழுவல்களும் திமிறல்களும் அவனுடைய ஆக்கிரமிப்பிற்கு முன்னால் மதிப்பிழந்த கரன்சிகளாக மாற நேரம் சுகமாக நழுவி கொண்டிருந்தது. மதியம் திட்டமிட்டபடி
இருவருமாக கிளம்பி ஐநாக்ஸ் சென்று படம் பார்த்துவிட்டு மதிய உணவை அன்னபூர்ணாவில் முடித்து வீடு திரும்ப மனமே இல்லாமல் மருதமலை அடிவாரம் வரை லாங் டிரைவ் சென்று திரும்பிய பொழுது இதுவரை பார்த்திராத அமைதியில் வீடு கனத்து இருண்டிருந்தது. வழக்கமாக அலறிக்கொண்டிருக்கும் தொலைக்காட்சியின் கூச்சல் கூட இல்லை. மணியை அழுத்தியதும் சில நிமிடங்கள் தாமதத்தில் அலாவுதீனின் அற்புத விளக்கு போல கதவு மட்டும் திறந்தது. நாராயணன் இவர்களின் முகம் பார்க்காமல் கதவை திறந்து விட்டுவிட்டு உள்ளே சென்றுவிட ஏதோ புலி கூண்டுக்குள் நுழைவது போன்ற கூரிய நமைச்சல் சரையுவிற்கு. அவசர அவசரமாக உள்ளே சென்று கை கால் கழுவி உடை மாற்றி வந்தவள் கொத்தமல்லி சட்னி அரைத்து தோசை ஊற்றினாள். எங்களுக்கு எதுவும் வேணாம், பசி இல்லை. மாறி மாறி அழுத்து கொண்டவர்களை காலில் விழுந்து கெஞ்சாத குறையாக வெளியே அழைத்து வந்து சாப்பிட வைப்பதற்குள் கணவனுடன் நேரம் செலவழித்த அந்த மொத்த சந்தோஷமும் அவளுக்கு அற்றுப்போயிருந்தது. மதியம் சாப்பிட்ட உணவு பாத்திரங்கள் காய்ந்து சோற்று பருக்கைகளுடன் அப்படியே மேஜை மேல் தவம் இருக்க எல்லாவற்றையும் ஒழித்து போட்டுவிட்டு மீந்தவற்றை குளிர் பதனிக்குள் எடுத்து வைத்தாள். நீங்களும் வாங்க, சாப்பிட்டு படுக்கலாம். வீட்டிற்குள் வந்த கையுடன் ஏதோ அலுவலக அழைப்பில் இணைந்திருந்த மித்ரன் காதில் ஹெட்ஃபோனுடன் வந்தமர்ந்தான். காலை மிஞ்சிய வெண்பொங்கலை சூடாக்கி தங்கள் இருவர் தட்டிலும் பகிர்ந்து வைத்தாள். ஆளுக்கு 2 தோசையை ஊற்றி கல்லை அணைத்துவிட்டு வந்தாள். ஹாலில் அமர்ந்து பார்வையாக ஒவ்வொரு மாத்திரையை உருட்டி வாயில் போட்டுக்கொண்டிருந்த சுகுமாரியின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. மகனின் தட்டை பார்த்ததுதான் தாமதம். சீறிக்கொண்டு வந்தார். இதென்ன காலையில் செஞ்சதை அவனுக்கு வைக்கிற? பழசு சாப்பிட்றதெல்லாம் எங்கள் வீட்டில் பழக்கம் இல்லை, அவனுக்கும் பழக்கம் இல்லை. அப்படின்னா நான் மட்டும் என்ன எங்கள் வீட்டில் தினமும் பழைய கஞ்சி குடிச்சா வளர்ந்தேன்? அபூர்வமாய் தோன்றும் துணிச்சலில் வாய்விட்டு கேட்க தோன்றியதை பல்லை கடித்து அடக்கி கொண்டாள். சாப்பிட்றது எதுவாக இருந்தாலும் எல்லாரும் பகிர்ந்து சாப்பிட்றது தான் எங்கள் வீட்டு பழக்கமா? காலையில் செஞ்சது ராத்திரி பழசுன்னு ஒதுக்கிறதுக்கு இதென்ன ஹோட்டலா, வீடு? அடிக்குரலில் என்றாலும் அழுத்தமாகவே சொல்லிவிட்டு அங்கே அமர பிடிக்காமல் தன் தட்டை எடுத்துக்கொண்டு அவள் உள்ளே செல்ல தகிக்கும் விழிவீச்சு அவள் முதுகை துளைத்தது. சில நிமிடங்களில் கதவு திறந்து உள்ளே வந்த மித்ரனின் முகம் சிவந்திருந்தது. என்னடி இது? காலில் இருக்கேன்னு கூடவா உனக்கு அறிவில்லை? நீ பாட்டுக்கு பேசுகிற. மொத்தென்று ஹெட்ஃபோனை படுக்கையில் விசிறி எறிந்தான். 2 பேர் முகமும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? சாப்பிட வைக்கிறதுக்குள்ளே அத்தனை போராட்டம். எங்கே போனாலும் கூட்டிக்கிட்டு போய் பழகியாச்சு. இன்னைக்கு ஒரு நாள் நாம் 2 பேரும் தனியாக போனதுக்கு இத்தனை எரிச்சலா? எந்த வீட்லையாவது வயசில் பெரியவங்க இப்படி நடந்துப்பாங்களா? கடவுளே, என்னால் நம்பவே முடியல. இங்கே பாரு, சும்மா நீயா எதையாவது கற்பனை பண்ணி பேசாத. ஆமாம், நான் தான் கற்பனை பண்ணி பேசுகிறேன். சரி, ஓகே விடுங்க. உங்ககிட்ட பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. அப்படியே இருந்தாலும் இதென்ன நாட்டுப்புற பொம்பளை மாதிரி ஆர்கியூ பண்ணுற பழக்கம்? நேத்தே கவனித்தேன். கூட பேசுகிறது. உன்கிட்ட இருந்து இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை சரையோ. நீயே தான் அவங்கள இங்கே வந்து இருங்கன்னு கூப்பிட்ட. இப்போ இது என்ன அல்பத்தனமா? ச்சே, ட்ரமாட்டிக். யூ மீன் திஸ் இஸ் ட்ரமாட்டிக்? சரையோவிற்கு வெடித்து கொண்டு வந்தது. கீழ் உதட்டை பற்களால் சிறைப்பிடித்து கொண்டாள். ஆமாம், ட்ரமாட்டிக் தான். உங்கள் அம்மா பார்க்குற வீணா போன சீரியல் எல்லாம் வேணான்னு காதில் பஞ்ச வச்சு அடைச்சிக்கிட்டாலும் என் காதுலேயும் வந்து விழுந்து தொலைக்குதுல்ல, அதான் எனக்கும் அந்த காற்று ஒட்டிக்கிச்சு. போதுமா? எல்லலாக சொன்னவள் தன்னை முறைப்பவனை லட்சியம் செய்யாமல் பொறுமையாக தோசையை விண்டு வாயில் போட்டு மெல்ல, ச்சே, எரிச்சலாக இருக்குது. வாரம் வந்து இப்படி லோல் படணும்னு எனக்கு தலையெழுத்தா என்ன? தேவையே இல்லை. நான் இங்கே வரப்போகிறதே இல்லை. எல்லாரும் எக்கேடோ கெட்டு போங்க. வாரம் வீட்டுக்கு வர்ற ஆசையே விட்டு போகுது. அவன் வார்த்தைகள் கத்தியின் கூர்மையுடன் இறங்க மனதில் கடுமையான வலியை உணர்ந்த சரையு தனக்குள் கல்லாக இறுகி போனாள்.